என் மனசுலயும் அதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா நாம எதுவும் போன் பண்ணா அவங்க தொந்தரவு பண்றதா நினைச்சுப்பாங்கன்னு நான் அமைதியா இருக்கேன். ஏக்கா இதுல தொந்தரவு பண்றதுக்கு என்னக்கா இருக்கு? இரு இந்தா முதல்ல நீ அவங்க கிட்ட பேசு. குடிக்கா பேசுக்கா. ஹலோ. நான் ருக்மணி பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. தனு எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவகிட்ட கல்யாண விஷயத்த பத்தி பேசுனீங்களா? தனு எதுவும் சொன்னாளா? அவ மனச மாத்துறது அவ்வளோ லேசான காரியம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா பெத்தவங்க நீங்க சொன்னா அத கேட்டுக்கிற பொண்ணுதாமா அவ. அதனால நீங்க என்ன ஏதுன்னு பேசி தனு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. மா, தனு சாப்பிட்டாளா? காலையில சாப்பிட்டா. அதையே ரொம்ப வற்புறுத்தி தான் சாப்பிட வச்சோம். என்னக்கா இது? மா, தனத்துக்கிட்ட பேச முடியுமா? அவங்க அப்பா யாரும் அவ கூட பேச வேண்டாம், அவளுக்கு அது தொந்தரவா இருக்கும்னு சொல்லிருக்காரு. நானுமே அவகிட்ட எதுவும் பெருசா பேசிக்கிறது இல்ல. இப்போ கல்யாண விஷயத்துக்கு என்னமா சொல்லிருக்கா? உங்களுக்கு அவ அப்பாவை பத்தி தெரியாதுமா. அவர் எதையுமே பிள்ளைங்க கிட்ட கேட்டு செய்யறவர் கிடையாது. தான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணி அதுக்கப்புறமா தான் பிள்ளைங்க கிட்டே சொல்லுவாரு. அதுவும் அவருக்கு தோணுனாதான். அந்த மாதிரி தனத்தை பொண்ணு பாக்குறதுக்கு தரகர் கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. ஐயோ, என்னமா சொல்றீங்க? தனத்தை கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்க வைங்க. தெரிஞ்ச ஒரு பையன் தனத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனேமா. அத பத்தி நீங்க உங்க